Bambalila, 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 Isu bambalila, bambalila, Isu bambalila, bambalila, Isu bambalila, bambalila, Isu bambalila, bambalila. Hold on to Jesus, 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 hold on to Jesus. Isu bambalila, bambalila, Isu bambalila, bambalila, Isu bambalila, bambalila, Isu bambalila, bambalila. இயேசுவை பற்றிக்கொள், 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 இயேசுவை பற்றிக்கொள். இயேசு பம்பலேலா, பம்பலேலா, இயேசு பம்பலேலா, பம்பலேலா, இயேசு பம்பலேலா, பம்பலேலா, இயேசு பம்பலேலா, bambalela, 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 super, bambalela, 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 Isu bambalela, bambalela, Isu bambalela, bambalela, Isu bambalela, bambalela, Isu bambalela, bambalela. ஏசப்பா என்ன சொல்றாரு? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 49வது அதிகாரம் 9வது வசனத்தில் என்ன வாசிக்கலாமா? 41:9. நான் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உன்னை எடுத்து, எங்க இருந்தா? எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல இருந்து வந்திருக்கீங்களா? வந்திருக்கீங்களா? ஆமாம், ஒவ்வொரு இடத்துல இருந்தும், பூமியின் கடையாந்தரங்கள்ல இருந்து, சம்மந்தம் இல்லாத முகங்கள். கொஞ்சம் பக்கத்தில் பாருங்க, எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க, அப்படி தானே? எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சவங்க பக்கத்திலே உட்காந்துருக்கீங்க. ஆனால் ஏசப்பா நம்மளை எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாருன்னா, பூமியின் கடையாந்தரத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தாராம். சரியா? இந்த உலகம் நிறைய பிளேயர்ஸை நீங்கள் பார்ப்பீங்க, நிறைய ஹீரோஸை பார்ப்பீங்க. அவங்க எல்லாம் நல்ல வெல்த்தியான ஃபேமிலி, அங்கேருந்து தான், ஒருவேளை பணக்கார குடும்பத்தில் இருந்து தான். அவங்களோட பேரண்ட்ஸ், ஒருவேளை இப்போது பிளேயர்ஸ் எடுத்திங்கன்னா அவங்க பேரண்ட்ஸு அதில் அவங்கள ஊக்குவித்து இருப்பாங்க. நிறைய பணம் செலவு பண்ண அவங்களால முடியும். நிறைய கோச்சை வச்சு என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஏகப்பட்ட கோச்சிங் கொடுத்துருப்பாங்க. அப்போது அவங்க அதில் தேர்னவங்களாக இருக்கும் போது அந்த டீமில் விளையாடுறதுக்கு அவங்கள எடுப்பாங்க. சரியா? ஆனால் ஏசப்பா நம்மளை எங்கேருந்து எடுத்திருக்காங்க தெரியுமா? கடையாந்திரங்கள்ல இருந்து எடுத்திருக்காங்க. எந்த லிஸ்ட்லையும் நம்ம வரவே முடியாது. திறமை இருக்கா? இல்லை. அந்தஸ்து இருக்கா? ஏசப்பா நம்மளை நேசிக்கிறதுக்கு ஏதாவது அந்தஸ்து இருக்கா? இல்லை. அவர் நம்மளை எடுத்துட்டு வர்றதுக்கு நான் ஏதாவது அவருக்கு செஞ்சேன்னு சொல்றதுக்கு ஏதாவது இருக்கா? இல்லை. ஏதாவது நீ செஞ்சன்னா உன்னை நேசிக்கிறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க, அல்லது உன்னோட திறமை வெளியே தெரிஞ்சதுன்னா உன்னை பார்த்து பாராட்டுறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு ஏசப்பா உன்னை இங்கே கூட்டு வந்திருக்காருன்னா எங்கேருந்து தெரியுமா? கடையாந்திரத்துலேருந்து. லாஸ்ட்டு நம்ம தான். ஒருவேளை படிப்பில், திறமையில், அழகில், மற்ற எல்லா காரியங்கள்லையும் நம்ம தான் எங்கே இருப்போம்? எண்டில் இருப்போம், கடைசியில் இருப்போம். ஆனால் ஏசப்பா சொல்கிறாரு, அன்னைக்கு ஆதாம மண்ணினால் உருவாக்கி எங்கே கூப்பிட்டு வந்தேன்? ஏதேனுக்குள்ளே கொண்டு வந்தது மாதிரி இன்னைக்கு கடையாந்திரத்திலிருந்து நான் தான் கடைசி.
ஒருவேளை குடும்பத்தில் கடைசியாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரியத்தில் நான் லாஸ்ட்டு, என்னை நேசிக்கிறதுக்கெல்லாம் ஆளே இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம். நினைக்கிற ஒன்றை தான் இங்கே கொண்டு வந்திருக்க. எனக்கு யாருமே இல்லைல்ல, என்னை புரிஞ்சிக்கிறதுக்கும் யாருமே இல்லைல்ல, நான் செய்யாத தப்பையும் என் மேலே திணிக்கிறாங்கல்ல, கூட போனேன் அவ்வளோதான். ஆனால் தப்பு பண்ணதெல்லாம் யாரோ ஒருத்தங்க கூட நின்னதுனால எனக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த உலகமே எனக்கு பிடிக்கல, சொல்கிறேம்மா, இந்த உலகம் எனக்கு பிடிக்கல, இந்த உறவுகள் எனக்கு பிடிக்கல, எனக்கு நல்ல ஃப்ரெண்டு கூட கிடையாது, ஏதோ பேருக்கு உங்களோட கூட நின்றுட்டு இருக்கேன். உண்மையான அன்பு என் ஃப்ரெண்டுகிட்ட இருந்து கிடைக்குமான்னா இல்லை. அவளோட கண் எதையோ தேடி போகுது, அவளுடைய இருதயம் ஏன் பக்கமாக இல்லை. ஆனால் அப்படி சொல்கிற ஒன்றை பார்த்து எனக்கு ஏசப்பா சொல்கிறாங்க, அப்படிப்பட்ட கடையாந்திர இடத்துல இருந்து எனக்கு யாரும் இல்லை, எனக்கு வாழ பிடிக்கலை, எனக்கு ஒன்றுமே புரியலை, இது என்ன உலகம் அல்லது இது என்ன ஃப்ரெண்ட்ஷிப்னு எதுவுமே பிடிக்கலைன்னு சொல்லி, எது நல்லாலன்னு சொல்லி எதை வெறுத்து போய் இருக்கிறியோ ஒன்றை தான் கர்த்தர் என்ன செஞ்சுருக்காரு, இன்னைக்கு ஏசப்பா இங்கே எடுத்துகிட்டு வந்து அவர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா, உன்னை நான் எடுத்துகிட்டு வந்தேன் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து, அதே போல் அதன் எல்லைகளில் இருந்து உன்னை அழைத்து வந்து. சொல்லுவோம்ல நிறைய டைம், ஆரம்பம் நல்லா தான் இருந்தது, போக போக கசப்பாக போயிடுச்சு இல்லை. காணருக்கு போயிட்டேன்னா யார் முன்னாடி எனக்கு வர பிடிக்கல, யார் முன்னாடி எனக்கு வெளிக்காட்ட எனக்கு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நான் உண்டு, என்ன சொல்ல போகிறோம், என் வேலை உண்டுன்னு இருக்க போகிறேன், நான் வரல, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படி சொல்லி மூளையில் காணரில் இருந்த நம்மளை தான் இன்னைக்கு ஏசப்பா என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு ஏதேனுக்குள்ளே அழைச்சிட்டு வந்திருக்காங்க. இது ஒரு ஏதேன், சரியா? உனக்காக தான் இங்கே சாங் செஷன் எல்லாம் இருக்குது, உனக்காக தான் எல்லாம் எவ்வளோ ஆக்ஷனோடு பண்ணி காட்டுறாங்கல்ல, அப்படி பதிஞ்சிருது. அந்த அன்பை பற்றி பாடும் போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னா, அந்த இயேசுவோட அன்பை, ஏசப்பாவோட அன்பை நீ அனுபவிச்சன்னா எவ்வளோ இருக்கும் இல்லையா? ஆனால தான் அவர் சொல்கிறாரு, உன்னை கடையாந்திரத்திலிருந்து எடுத்தேன், பூமியின் எல்லைகள்லேருந்து உன்னை அங்கேருந்து இங்கேருந்து ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து உன்னை இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கேன். எதுக்கு தெரியுமா? நீ அதை பண்ணு, இதை பண்ணு, இப்படி நடந்தால் தான் உன் கூட இருப்பேன், அப்படி சட்ட திட்டங்களை பேசவோ என்னோட அன்பை வெளிக்காட்ட தான் உன்னை கூப்பிட்டு வந்திருக்கேன் இல்லையா? இந்த உலகம் உன்னை ரிஜெக்ட் பண்ண மாதிரி நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணலை. எத்தனையோ பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கல்ல, எத்தனை ஸ்கூலில் அட்மிஷனுக்கு அலைஞ்சிருப்பாங்க உங்கள் பேரண்ட்ஸ், இல்லை உனக்கு என்னென்ன கோர்ஸ்லாம் படிக்கணும்னு ஆசை இருந்திருக்கும், ஆனால் உன்னோட மார்க் அதுக்கு தடையாக இருந்துச்சு, உன்னோட திறமை அதுக்கு தடையாக இருந்தது, திறமை இல்லாத சூழ்நிலை. அதே போல் குடும்பத்தோட சூழ்நிலை தடையாக இருந்துச்சு, இவ்வளோலாம் பணம் கட்ட முடியாதுன்னு சொல்லி உன்னுடைய ஆசைகள் ரிஜெக்ட் பண்ணப்பட்டது, உன்னுடைய விருப்பங்கள் ரிஜெக்ட் பண்ணப்பட்டது. இன்னைக்கு ஒன்றை பார்த்து தான் இந்த ஏசப்பா சொல்கிறாரு, நீ தற்செயலாக இங்கே வரல, நீ அங்கே இருக்கும் போதே உன்னை நான் அழைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், உன்னை நான் அழைச்சிட்டு வந்து இன்னைக்கு நான் உன்னை பார்த்து சொல்கிறேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீ யாருமே என்னை செலக்ட் பண்ணலன்னு நினைக்கிறல்ல, எல்லா இடத்துலையும் நான் பார்க்கறது எல்லாமே ரிஜெக்ஷன் தான், என்னை யாரும் சேர்த்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறல்ல, உன்னை நான் கூட்டிட்டு வந்ததே, உன்னை அழைத்து வந்ததே எதுக்குன்னா, உன்னை பார்த்து நான் சொல்கிறேன், உன்னை நான் தெரிந்து கொண்டேன். இந்த ஏசப்பா உன்னை அழைச்சிட்டு வந்துட்டு சும்மா அனுப்ப போகிறதே இல்லை. இன்னைக்கு முதல் நாள் அவர் உன்கிட்ட சொல்கிறாரு, உன்னை நான் தான் அழைச்சிட்டு வந்தேன், உன்னை நான் தான் தெரிந்து கொண்டேன். இத்தனை வெறுப்பில் இருக்கிறல்ல,
இத்தனை கசப்போடு கூட நீ வாழ்ந்துட்டு இருக்கல, இனி வாழ்க்கைக்கு அர்த்தம் உண்டா, எனக்கெல்லாம் ஒரு எதிர்காலம் உண்டான்னு கேள்விக்குறியோடு நின்னல. ஒருவேளை உன் தோற்றத்தை பார்த்து எல்லாரும் நினைச்சிருக்கலாம், ஆனா உன் இருதயத்தை பார்த்தனா, உன் இருதயத்தின் வேதனையை பார்த்தனா, உண்மையான அன்புக்கு ஏங்கி ஏங்கி ஏமாந்து போன உன்னை நான் கூட்டிட்டு வந்தேன். இந்த ஏதேனுக்குள்ள அழைச்சிட்டு வந்திருக்கேன். எதுக்கு தெரியுமா? உன்னை பார்த்து நான் சொல்றேன், உன்னை நான் தெரிந்து கொண்டேன், உன்னை நான் தெரிந்து கொண்டேன், உன்னை நான் தெரிந்து கொண்டேன். நான் ரிஜெக்ட் பண்ணல. உலகம் ரிஜெக்ட் பண்ணது போல, உறவுகள் உன்னை வேண்டான்னு சொன்னது போல, உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் உன்னை வேண்டான்னு ஒதுக்குனது போல, அப்படி ஒதுக்கும்படியா இல்லை. ஒதுக்கப்பட்டிருந்த ஒன்றை, வெறுக்கப்பட்டிருந்த ஒன்றை, அதோ இந்த குடும்பத்தில் நீ நினைக்கலாம், எங்கள் வீட்டில் மற்றவங்களுக்கெல்லாம் மரியாதை இருக்குது, ஆனால் எனக்கு தேவையான அன்பு கிடைக்கல, என்னுடைய அம்மாவோட அன்பு கிடைக்கல, அல்லது அப்பாவோட அன்பு கிடைக்கல, இல்லை அன்பு காட்ட யாருமே இல்லைன்னு சொல்லி இருந்தல்ல, ஒன்றை தான் அவருடைய கண்களில் அருமையாக ஏசப்பா பார்த்தார். அதனால தான் உன்னை இங்கே அழைச்சிட்டு வந்தார். உன்னை அழைச்சிட்டு வந்து வேற எதுவுமே இல்லைம்மா, உன்னை பார்த்து சொல்கிற ஒரே ஒரு காரியம், இப்போவும் நான் உன்னை நேசிக்கிறேன். நீ வெறுத்து போயிருக்கலாம், ஒருவேளை எனக்கு இந்த படிப்பும் வரமாட்டேங்குது, ஒருவேளை நீ நினைக்கலாம், இவ்வளோ கஷ்டப்பட்டு என்னோட பேரண்ட்ஸ் இந்த காலேஜில் சீட்டு வாங்கி கொடுத்துட்டாங்க, ஆனால் எனக்கு இந்த கோர்ஸ் ரொம்ப டஃப்பாக இருக்குது, நான் விரும்பினபடி இல்லை, சீக்கிரமாக எல்லாத்தையும் சரி பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் எதுவுமே எனக்கு இல்லை, என் திறமைக்கு இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, எனக்கு சம்பந்தமில்லாத ஒரு படிப்பு. என் பேரண்ட்ஸுக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன்? இந்த நிலைமை நீடிச்சுன்னா என்னோட பெற்றோர் என்னை வெறுத்துருவாங்க. நேசிக்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருந்தால் தான் இந்த உலகம் நேசிக்கும். உண்மையா இல்லையா? நேசிக்க ஒரு காரணம் இருக்கணும், நேசிக்க ஏதாவது இருக்கணும். உங்கள் வீட்டில் ஒன்று நேசிக்கணும்னா பெற்றோர் கூட சில நேரத்தில் நல்ல சொல்கிறத கேட்டு படிக்கிற பிள்ளைங்களை மட்டும்தான், நல்ல ஸ்கோர் பண்ணுற பிள்ளைங்களை மட்டும்தான் அந்த அன்பு என்ன செய்யும், அதிகமாக வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும். வார்த்தைகள் அப்படி தான் வெளிப்படுத்திகிட்டே இருப்பாங்க. உன் உள்ளம் தேடும், ஆமாம் அவன் நல்லா படிக்கிறா, ஆனாலும் அவளுக்கு வீட்டில் தனி மரியாதை, ஆனால் எனக்கு அப்படி இல்லை. அவங்க எதிர்பார்க்குற, நான் படிக்கிறேன், ஆனால் அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு என்னால் எதையும் செய்ய முடியல. ஆனாலும் நான் எதிர்பார்த்த அளவு என்னோட பேரண்ட்ஸ்கிட்டேருந்து எனக்கு அன்பு கிடைக்கல. இப்படி சொல்லி புலம்பி கொண்டு இருப்பாயானால் உன்னை கர்த்தர் அழைச்சிட்டு வந்திருக்காரு. ஏசப்பா இந்த ஏதேனுக்கு நேரம் உன்னை கொண்டு வந்திருக்காருன்னா சொல்கிறாரு, புறக்கணிக்கப்பட்ட ஒன்றை வாழ்க்கை ஏன் வாழணும், இதுக்கு ஒரு அர்த்தம் இல்லையா, என் வாழ்க்கையில் சந்தோஷன்ற ஒன்று வராதா, உண்மையான அன்பு எனக்கு கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருக்கிற ஒன்றை தான் எனக்கு ஸ்பெஷலாக நினைக்கிறேன். எப்படி நினைக்கிறாரா? யூ ஆர் வெரி ஸ்பெஷல். நீ தான் எனக்கு ரொம்ப அருமையானவள், நீ தான் எனக்கு ரொம்ப அருமையானவள். கூப்பிட்டு வச்சு இல்லை, எவ்வளோ ஆசை. சில நேரங்களில் நம்ம ஏதோ நினச்சிட்டு ஓடுவோம், என்னை கூப்பிட்டு விட்ருக்காங்க இல்லை, ஹச்எம் கூப்பிட்டு விட்ருக்காங்க, அல்லது டிபார்ட்மெண்ட்டில் அந்த ஹச்ஓடி ஹெட்டு கூப்பிட்டு விட்ருக்காங்க, அல்லது இந்த டீச்சர் என்னை கூப்பிட்டு விட்ருக்காங்கன்னு ஆசையாக விடுவேன். எல்லாரையும் விட்டுட்டு என்னதான்ப்பா கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி ஓடுவோம் டீச்சர்ஸ் ரூமுக்கு. ஆனால் அங்கே டீச்சரோட ரியாக்ஷன் வித்தியாசமாக இருக்கும். என்ன பண்ண நீ, ஒன்றை நம்புனா பாரு, சொல்லியிருக்காங்களா? எதிர்பார்த்தது என்ன மட்டும் ஸ்பெஷலாக மிஸ் கூப்பிட்டு விட்ருக்காங்க, என்ன மட்டும் ஸ்பெஷலாக என் பேரை சொல்லி வர சொல்லியிருக்காங்க, நான் போகிறேன் பாருன்னு ரொம்ப கெத்து காட்டிட்டு போவோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கெல்லாம் உண்டு. சின்ன வயசில் இல்லை, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது உங்கள் அனுபவம் எப்படி இருக்குன்னு தெரியாது, எனக்கெல்லாம் உண்டு.
வாசல்லையே நின்று எட்டி பார்த்துட்டே இருப்போம். என்ன தெரியுமா, மிஸ் நடந்து வருவாங்க. அப்போல்லாம் அப்படித்தான், ஒரு கொடையை வச்சுட்டு நீட்டாக அந்த டீச்சருக்குள்ள ட்ரேட்மார்க்கே அதுதான்னு சொல்லுவோம். தூரத்தில் தெரிஞ்சிட்டாங்கன்னா 4-5 பேர் போட்டி போட்டு ஓடுவோம். எதுக்கு தெரியுமா, அந்த கொடையை மடக்குவாங்க. சரியா, ஹேண்ட்பேக் ஒன்று வச்சுருப்பாங்க அழகா. அப்போல்லாம் நமக்கு அது எட்டாத விஷயமா இருக்கும். சின்ன வயசில் நமக்கு தான் லக்கேஜ் மாதிரி தூக்கி கொடுத்துட்றாங்களே புக்ஸாக வச்சு. சரியா, அந்த ஹேண்ட்பேக்கை பார்க்கும்போது ஆசையாக இருக்கும். அந்த கொடையவும் அந்த ஹேண்ட்பேக்கையும் யார் கையிலையாவது கொடுத்துட்டு அவங்க நேர ஹச்எம் அந்த ஆஃபீஸ் ரூம் இருக்குல்ல, அங்கே போய் சைன் பண்ண போவாங்க. இவங்க கொடுத்துட்டு போவாங்கல்ல, அதை வாங்கிறதுக்கு அத்தனை போட்டி நடக்கும். நிறைய நாள் ஓடி போய் நான் ஏமாந்து போயிருக்கேன். உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா என்னன்னு தெரியல. நாம் எதிர்பார்க்குற சின்ன சின்ன சந்தோஷங்கள் தான். அதே போல் மிஸ்ஸுக்கு ஒரு ரோஸ் பூ கொடுக்கறதுல எவ்வளோ சந்தோஷம் அந்த சின்ன வயசில். இல்லை, அவங்க கொண்டு வந்த டிஃபனை உன் கூட ஷேர் பண்ணிட்டாங்கன்னா அன்னைக்கு உலகமே உனக்கு எப்படி இருக்கும், அவ்வளோ சந்தோஷமாக உன்னை சுற்றி சுற்றியே உலகம் சுற்றி வர்ற மாதிரி இருக்கும். சின்ன சின்ன சந்தோஷங்கள். ஆனால் அந்த சின்ன வயதின் வாழ்க்கையின் அந்த சின்ன சின்ன சந்தோஷங்களை கூட இப்போ உன்னால் அனுபவிக்க முடியல. அதெல்லாம் கனவு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ உள்ள வாழ்க்கை இப்போ இருந்தால் நல்லா இருக்குமேன்னு அந்த அன்புக்காக ஏங்கி வந்திருக்க பத்தியா. கர்த்தர் சொல்கிறாரு, ஏசப்பா உன்னை சொல்கிறாரு, உன்னை பார்த்து சொல்கிறாரு, உன் அன்பு புனிதமானதுமா. அதை சரியாக உலகம் பார்க்கல, அவ்வளோதான். நான் உன்னை கூட்டு வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா, உன்னை அங்கங்கே இருந்து அழைச்சிட்டு வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா, உன்னை மற்றவங்க சொல்கிறது போல உன் தப்பை சுட்டி காட்டுறதுக்கு இல்லை, மற்றவங்க நிராகரிக்கிறது போல உன்னை நிராகரிக்கிறதுக்காக அல்ல, ரிஜெக்ட் பண்ணுறதுக்காக அல்ல. உன்னை நான் செலக்ட் பண்ணி உன்னை பார்த்து நான் சொல்கிற ஒரே காரியம், நீ நினைக்கிறல்ல என்னை எல்லாரும் வெறுத்துட்டாங்கன்னு நினைக்கிறல்ல, யாருமே என்னை உண்மையாக நேசிக்கலைன்னு சொல்கிறல்ல, உண்மையான அன்பு காட்ட என் கூட கை கோர்த்து எப்பவும் நிற்க யாருமே இல்லைன்னு நினைக்கிறல்ல, உன்னை பார்த்து உன்னை அழைச்சி வந்து சொல்கிறாரு, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன், இந்த சூழ்நிலையில் கூட நான் உன்னை நேசிக்கிறேன். அழுது புரண்டு கிடந்தையே, எத்தனையோ இரவுகள் தூக்கத்தை இழந்து போய் நின்னையே, எத்தனையோ பேர் பெற்றோருடைய அன்புக்காக ஏங்கி நின்னையே, எப்போவாவது உனக்கு ஒரு மரியாதை கிடைக்குமா, உன்னை யாராவது ஆனர் பண்ணுவாங்களான்னு நினச்சி ஏங்கி நின்னையே, ஏங்கி புறக்கணிக்கப்பட்டிருந்த ஒன்றை தான் நான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நீ தற்செயலாக வரல, மறந்துடாதீங்க. தற்செயலாக யாருமே வரல, இவங்களுடைய கட்டாயத்தினால நான் வந்திருக்கேன், அதுதான் உண்மை. இல்லவே இல்லை, அவங்க கட்டாயப்படுத்தும்படியா ஏசப்பா அவங்க இருதயத்தில் கிரியை செஞ்சுருக்காங்க. உன் ஃப்ரெண்டு உன்னை கூப்பிடும்படியா உன் ஃப்ரெண்டோட இருதயத்தில் ஏசப்பா பேசியிருக்காங்க, நீ அவளை கூட்டிகிட்டு வான்னு. ஏன்னா நான் அவளை அழைக்க விரும்புகிறேன், நான் அவளோடு கூட பேச விரும்புகிறேன்னு சொல்லி உன்னுடைய ஃப்ரெண்டு மூலமாக கர்த்தர் உன்னை இந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வரலாம். இல்லை சர்ச்சில் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுனால இத்தனை பேராவது போகணுன்னு ஒரு கம்பல்சன்னால வந்திருக்கலாம். ஒன்னே ஒன்று, அழைச்சி வந்தது யாரு? ஏசப்பா. ஒன்று நிச்சயமாக தெரிஞ்சுக்கோங்க, ஆதாமையாது அந்த ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து அழைச்சிட்டு வந்து என்ன சொன்னார் தெரியுமா? உன்னை நேசிக்கிறேன்லாம் சொல்லலை. அந்த டைமில் என்ன சொன்னார்? இங்கே பாரு, இந்த தோட்டத்தை நீ பண்படுத்தணும், வேலை செய்யணும், இந்த தோட்டத்தை பாதுகாக்கிற வேலையும் உனக்கு தான். அப்போ அந்த ஆதாம தான் உருவாக்கின ஏதேன் தோட்டத்தில் அழைச்சிட்டு வந்து சொல்கிறாரு, ஏ ஆதாம், இதெல்லாம் நீ என்ன செய்ய, சரி செய், கொத்தி நல்லா உரம் போட்டு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்படுத்து. அதே போல் நீ தான் இந்த தோட்டத்தை என்ன செய்யணும், பாதுகாக்கணும்னு ஒரு வேலையை கொடுத்துருந்தார். அவர் கூட்டு வந்து சொன்னது அதுதான்.
அதுக்கு முன்னாடி ஏராளமாக நடந்தது இல்லை? ஏராளமான மிருக ஜீவன்கள், பறவைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஆதாம் முன்னாடி நிப்பாட்டி இல்லை, அவன் என்ன பேர் வைக்கிறான்னு பார்த்துட்டே இருந்தார் இல்லையா? ஆதாம் என்ன பேர் வச்சானோ அதுதான் இன்னைக்கு வரைக்கும் பேராக இருக்கு. குரங்கு அப்படின்னு திட்டுறோம்ல, சில சமயம் திட்டுறமா அந்த பேரை வச்சது கூட ஆதாம் தான். சரியா? இன்னும் என்னென்ன மிருகங்கள் பேரை சொல்லி ரொம்ப பாசமாக நம்ம ஃப்ரெண்ட்ஸை திட்டுறோமோ அந்த பேரை வச்சது நம்ம இல்லை, யாரு? ஆதாம். அப்போ அதுக்கு முன்னாடி அவ்வளவு ஆசையாக இருந்தது. அப்போ இந்த ஆதாமுடைய உள்ளத்தில் நினச்சிருப்பான், அடுத்து என்ன செய்ய போகிறோமோ தெரியல, ஏதேனுக்குள்ளே என்ன கொண்டு போகிறாரு. ஒருவேளை நினச்சிக்கிட்டே வந்திருக்கலாம், முன்னாடி போல் இன்னும் வேற எதையோ கொண்டு வந்து காட்டி நீ பேர் வையின்னு ஒவ்வொன்றா கொண்டு வந்து நிறுத்திருக்கலாம் இல்லை? அந்த யானை வரும்போதெல்லாம் நான் கொஞ்சம் பயந்தேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஆதாம் என்ன நினச்சிருப்பாரு? அப்பா ஏன் உருவம் எப்படி இருக்கு, இந்த யானை எவ்வளோ பெருசாக ஜைஜாண்டிக்காக இருக்கே அப்படின்னு சொல்லி நினச்சி கூட பெயர் வச்சிருக்கலாம். ஆனால் இப்போ ஏதேனுக்குள்ளே வந்த உடனே அவனுக்கு சில கட்டளைகள் புறப்பட்டது. ஆனால் இன்னைக்கு இந்த ஏதேனுக்குள் ஏசப்பா உன்னை அழைத்து வந்தார்னா உன்னை பார்த்து சொல்கிறாரு, உன்னை நான் தெரிந்து கொண்டேன். I have chosen you. உன்னை நான் தெரிந்து கொண்டேன். எந்தெல்லாம் முடியாது, என்னை யாருமே தெரிந்து கொள்ள. ஒன்று தெரியுமா, நான் அவ்வளோ காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதியிருக்கேன். எல்லா கால் லெட்டர்லாம் வரும். நீங்களே பாருங்களேன், ஏதாவது ஸ்கூலோ காலேஜ்லேயோ அட்மிஷன் வாங்குறதுக்கு அப்ளிகேஷன் எல்லாருக்கும் கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்களா? யார் கேட்டாலும் கொடுப்பாங்க. ஏன்? அதுக்கு ஒரு ஃபீஸ் உண்டு. 100 ரூபா 500 ரூபான்னு ஏதோ ஒரு ஃபீஸ் உண்டு. அப்போ கேட்ட எல்லாருக்கும் அப்ளிகேஷன் உண்டு. சரியா? அதுக்கப்புறமா நம்ம ஃபில் பண்ணுவோம். அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அங்கே என்ன நடக்கும்? செலெக்ஷன் நடக்கும். உண்டா? ஒரு குறிப்பிட்ட நபர்களை இத்தனை பெர்சன்டேஜுக்கு மேலே தகுதி இருந்தால் மாத்திரம்தான், இவ்வளோ பெர்சன்டேஜ் ஸ்கோர் இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்கூலோ அந்த காலேஜோ உனக்கு அழைப்பு விடுவிக்கும். கால் லெட்டர் வரும். அதுக்கப்புறம் ஒரு லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, மெரிட் லிஸ்ட்டுன்னு. சரியா? இப்போதைக்கு 60 சீட்டு தான் இருக்குது. எத்தனை பேர் அந்த பெர்சன்டேஜை தாண்டி இருப்பாங்கன்னா 75 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 60 பேரை மட்டும்தான் என்ன செய்வாங்க? அட்மிட் பண்ணுவாங்க. அப்போ மீதி 15 பேர் எதில் இருப்பாங்க தெரியுமா? வெயிட்டிங் லிஸ்ட்டுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க, காத்திருப்போர் பட்டியல். அப்போ நீயும் அந்த 60 பேரை போல நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்கலாம், ஆனால் உனக்கு அந்த சான்ஸ் கொடுக்கப்படலை. எங்கே போயிட்ட நீ? வெயிட்டிங் லிஸ்ட்டில் போயிட்ட. ஆனால் இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஏசப்பா வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கல. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அழைத்து வந்ததும் அவர் தான், தெரிந்து கொண்டதும் அவர் தான். அவர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்கிறாரு, நான் உனக்கிட்ட இருந்து எந்த குவாலிஃபிகேஷனையும் எதிர்பார்க்கல, எதுக்குமே லாயக்கற்றவள்னு நீ பேர் வாங்கிட்ட, ஒன்றை தான் நான் தெரிந்து கொண்டேன். சரியா? அப்போ இன்னைக்கு ஏசப்பா உங்களை அழைச்சிட்டு வந்திருக்காரு. எதுக்குன்னா உன்னை நான் நேசிக்கிறேன்னு சொல்கிறதுக்கு தான். எவ்வளோ அன்பு இல்லை? பாட்டு பாடணும்ல, ஒன்றுமே புரியலல்ல அதில். அந்த அன்பை நினைக்கும் போது புரியலல்ல. பாவத்தில் மூழ்கி போயிருந்தேன், பாசக்கயிற்றை வீசி என்ன செஞ்சாராம்? அன்பு கயிற்றை வீசி என்னை அப்படி தூக்கி எடுத்துட்டாரு. இன்னைக்கு அப்படிதான், தகுதியே இல்லாத நம்மை இல்லை, பாவத்தில் ஊறி போய் இருக்கிற நம்ம தான் ஏசப்பா என்ன செஞ்சுருக்காரா? அந்த பாச கயிற்றினாலே, அந்த அன்பின் கயிற்றினால நம்மை இழுத்து வந்திருக்கிறார். நீயா வரல, மறந்துடக்கூடாது. நீயா வரல, உன்னை யாரும் இங்கே அவங்க தான் அழைச்சிட்டு வந்தாங்க, நீங்கள் வெளிப்படையாக சொல்லலாம். ஆனால் உள்ளான காரியம் ஒன்று இருக்குது.
சங்கீதம் 139 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காருதலையும் எழுந்திருக்குதலையும் அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியும். ஞாபகம் வச்சுக்கோ, நீ எந்த இடத்துல வந்து உட்காரணுன்றது அவருடைய சித்தம். நீ தற்செயலா வரல தங்கச்சி, நீ தற்செயலா வரல. உன்னை அழைத்து வந்தவர் இயேசு சுவாமி. அவர் ஏன் அழைச்சு வந்திருக்காருன்னா, உன்னை நேசிக்கிறேன்னு சொல்றதுக்காக அழைச்சிட்டு வந்திருக்கார். அவரோட அன்பை மட்டும் நீ புரிஞ்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, அவரோட அன்பு கரத்துக்குள்ள மட்டும் நீ வந்துட்டேன்னு வச்சுக்கோய, அந்த அன்பை ஆழமா நீ அறிய ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோய, உலகத்துல உள்ள அத்தனை அன்பும் வீண்றதை நீ கண்டுபிடிச்சிருவ. இன்னைக்கு அவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாய் எந்த சூழ்நிலையிலையும் உன்னை நேசிக்கிற உன் தகப்பன் நான் இருக்கிறேன்னு சொல்லி அவர் சொல்றாரு. இப்போ உங்க மொபைல் எல்லாம் எடுத்து செக் பண்ணா தெரியும் இல்ல, மொபைல்ல ஒன்று எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு பாருங்க. அது வரைக்கும் பேசிகிட்டு இருந்த சத்தம் எல்லாம் குறைஞ்சி போச்சு. உங்கள் மொபைல் எடுத்து செக் பண்ணால் தெரியும்ல, தெரியும்ல. என்ன தெரியும்? அவங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோலாம் வச்சுருப்பீங்க. யார் ரொம்ப பிடிக்குமா, காலேஜில் அந்த மரத்து பக்கத்தில் நின்று இங்கே எத்தனை பேர் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னு தெரியல இல்லை. இந்த ஆர்ச் நல்லா இருக்குல்ல, கலர்ஃபுல்லாக லைட் இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல, இது எப்போ நமக்கு கிடைக்க போகுது இந்த சான்ஸு? எத்தனை பேர் எடுத்தீங்க? அங்கே பாருங்க, கை தூக்குறத சூப்பர் இல்லை, எடுத்தீங்கல்ல. சரியா? இன்னைக்கு உங்களை இந்த ஏதேனுக்குள்ள ஏசப்பா கொண்டு வந்திருக்காருன்னா, நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்றதுக்காக மட்டும்தான். ஒருவேளை நீ செல்ஃபி எடுத்தது உன்னோட மொபைலில் இருக்கலாம், குரூப் ஃபோட்டோ யாரோ ஒரு ஃப்ரெண்டோட மொபைலில் இருக்கலாம். ஆனால் உன்னை நேசிக்கிற ஏசப்பா எங்கே தெரியுமா வச்சுருக்காரு? உன்னை எங்கே வச்சுருக்கிறாரு? உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சுருக்காரு. அப்படி அங்கங்கே தேடி எடுக்க வேண்டாம். என் மொபைலில் கதை நிறைய சொல்லுவோம்ல. ஸ்கூலில் ஃப்ரெண்ட் இருப்பா, காலேஜ் மாறினோன்னு அது வேறு ஃப்ரெண்டாக மாறிடும். அப்போ அவட்ட சொல்லுவான், ஏன் நீ என்ன எனக்கு ஃபோனே பண்ணல, மொபைல் தொலைஞ்சு போச்சா கதை, அல்லது புது மொபைல் வாங்கினேன்னா உன்னோட கான்டாக்ட் டெலீட் ஆகிட்டு என்னால் எடுக்க முடியலன்னு எதையோ கதை சொல்லுவோம். ஆனால் உன்னை அழைத்து வந்த ஏசப்பா, எங்கேயும் நான் உன்னை தொலைச்சிட மாட்டேன், எந்த சூழ்நிலையிலும் உன்னை வெறுக்க மாட்டேன், எந்த சூழ்நிலையிலையும் உன்னை மறக்க மாட்டேன். உன்னை எங்கே வச்சுருக்கேன் தெரியுமா? என்னுடைய உள்ளங்கையில் அப்படி செதுக்கி வச்சுட்டேன். ஏன்னா அவ்வளோ அன்பு உன் மேலே. என்னவா நேசிக்கிறீங்க? என்னை இத்தனை பேர் வெறுத்தாங்களே. ஒன்று தெரியுமா, நாமளே நம்மளை வெறுப்போம், உண்டா இல்லையா? என்னையவே எனக்கு பிடிக்கல. எத்தனை பேர் சொல்கிறீங்க? எத்தனை பேர் சொல்கிறீங்க எனக்கு என்னையவே பிடிக்கல, வேற யார் என்னை நேசிக்க, எனக்கே பிடிக்கல, வேற யார் என்னை நேசிக்க முடியும்? இதுதான் நம்முடைய சூழ்நிலை. ஆனால் என்னையவே எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிற ஒன்றை தான் சொல்கிறாரு, ஒன்றை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒன்றை தான் நான் நேசிக்கிறேன், ஒன்றை கொண்டு தான் ராஜ்யங்களையே நான் உருவாக்க போகிறேன், ஒன்றை கொண்டு தான் இந்த வாலிபர்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர போகிறேன். உன்னை ஏன் அழைச்சிட்டு வந்துட்டேன்னா, நான் நேசிக்கிறேன், உன்னை நான் தெரிந்து கொண்டேன்னு சொல்கிறதுக்காக மட்டும்தான். எனக்கு எந்த சுய லாபமும் இல்லை. சரியா? ஏசப்பா சொல்லுவாங்க, உன்னை செலக்ட் பண்ணுறதுல எனக்கு அவ்வளோ சந்தோஷம். எது வேண்டாத பாத்திரமோ, எது ஒதுக்கப்பட்ட பாத்திரமோ, அல்லது எது வெறுக்கப்பட்ட பாத்திரமோ, அந்த பாத்திரத்தை தான் கடையாந்திரத்திலேருந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்போ உன்னை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா, இந்த முதல் நாளில் உன்னை பார்த்து ஒன்னே ஒன்று சொல்ல போகிறேன், இன்னமும் நான் நேசிக்கிறேன். ஏசாயா 43:18 நினைக்கிறேன். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளையும் சிந்திக்க வேண்டாம். சரியா? உன் லைஃப்ல புது காரியத்தை நான் செய்ய போறேன். அதை சொல்றதுக்காக தான் உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன். எதை பத்தியும் நீ கவலைப்படாத. இனி என் கண்ணில் பட்டுட்டல்ல, நீ என் பார்வையில் நீ அருமையா மாறிட்டல்ல, ஒன்று நான் உருவாக்குவேன்.
உன்னை நான் நேசிக்கிற பாத்திரமா இருக்கிறதுனால உன்னை நேசிக்கிறேன்றத நீ தெரிஞ்சுக்கோ. உன்னை நேசிக்க யாருமே இல்லைன்னு இதுவரைக்கும் நீ புலம்பிட்டு இருந்தல்ல, அந்த சராசரங்கள் பாரு எவ்வளோ அழகான மலைகள்ல. அப்பப்போ சீசன், அப்பப்போ அழகா ஒரு தென்றல் காற்று அடிக்குது இல்லை, உருவாக்குனது யாரு? அவர் சொல்றாரு உன்னை நான் நேசிக்கிறேன். வேற யாரும் இல்லை. நீ பார்த்த ஹீரோஸ்லாம் உன்னை கைவிட்டிருக்கலாம், ஆனா அவர் சொல்றார் யாரு கைவிட்டான்னு? எல்லாரையும் உருவாக்குன நான் சொல்றேன் உன்னை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், உன்னை நான் சூஸ் பண்ணியிருக்கேன், உன்னை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன், உன் மேல நான் அன்பாதான் இருக்கிறேன், நான் உன்னை வெறுக்கவே இல்லைன்னு இந்த முதல் நாளிலே உன்னோடு பேசும்படி தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். சந்தோஷம்தானா? சந்தோஷம்தானா? ஏசப்பாவோட அன்புல நாம நனைய போறோம். சரிதானா? யாருக்கெல்லாம் சந்தோஷம்? அப்ப இன்னைக்கு ஒரே ஒரு கேள்வி, உங்களை யார் அழைச்சிட்டு வந்தாங்க? யாருமே சொல்லல. எங்க மேம் அழைச்சிட்டு வந்தாங்க. யாருமே சொல்லல. யார் அழைச்சிட்டு வந்தாங்க? சத்தமா சொல்லுங்க. எதுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க? ஐ லவ் யூன்னு சொல்றதுக்காக. என்ன சொல்றாரு? ஐ ஹாவ் சோசன் யூன்னு சொல்றதுக்காக, உன்னை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்காக அழைச்சிட்டு வந்திருக்காரு. அந்த ஏசப்பாக்கு ஒரு தடவை நல்லா கிளாப் பண்ணிடலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த முதல் நாள்ல உங்க அன்பு எவ்வளவா எங்களை நிறைக்குதுப்பா. வேற எதுக்காகவும் இல்லை. வானம் பூமி எல்லாவற்றையும் உருவாக்கின, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் உடைய நீங்க எங்களை பார்த்து சொல்றீங்க உன்னை நான் தான் அழைச்சிட்டு வந்தேன், உன்னை நான் தான் தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுக்கலை, நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்றதுக்காகத்தான் இன்னைக்கு உன்னை அழைச்சிட்டு வந்தேன்னு சொல்லி உங்க அன்பை வெளிப்படுத்தினீங்களே, அந்த அன்பிற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்க. உங்க அன்புள்ள பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் நனையட்டும் சுவாமி. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Bambalila, 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 Isu bambalila, bambalila, Isu bambalila, bambalila, Isu bambalila, bambalila, Isu bambalila, bambalila. Hold on to Jesus, 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 hold on to Jesus. Isu bambalila, bambalila, Isu bambalila, bambalila, Isu bambalila, bambalila, Isu bambalila, bambalila. இயேசுவை பற்றிக்கொள், 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 இயேசுவை பற்றிக்கொள். இயேசு பம்பலேலா, பம்பலேலா, இயேசு பம்பலேலா, பம்பலேலா, இயேசு பம்பலேலா, பம்பலேலா, இயேசு பம்பலேலா, bambalela, 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 super, bambalela, 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 Isu bambalela, bambalela, Isu bambalela, bambalela, Isu bambalela,
Bambalilla, Bambalilla, Bambalilla,